Hi friends, welcome to Nithu Mithu Kitchen. Friends, இன்னைக்கு குதிரவாலி அரிசி வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு குதிரவாலி அரிசி 200 grams எடுத்து ஒரு 10 minutes நல்லா ஊற வச்சுக்கலாம். நம்ம குதிரவாலி அரிசி எடுத்த டம்ளரில் ஹாஃப் டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை ஒரு 2 minutesக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 minutes நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ண பாசிப்பருப்பை நம்ம ஊற வச்ச குதிரவாலி அரிசியோடு சேர்த்திக்கலாம். இப்போ இதை ஒரு 3 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது குதிரவாலி பொங்கலுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 4 tablespoon ஆயில் சேர்த்திக்கலாம். கூடவே 4 tablespoon நெய் சேர்த்திக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 10 முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஆயிலில் 2 inch இஞ்சி வந்து நல்லா இப்படி தட்டி எடுத்து சேர்த்திக்கலாம். 1 teaspoon சீரகம், 1 teaspoon மிளகு, 4 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். 2 கொத்து கறிவேப்பிலை, 2 pinch மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம அரிசி பருப்பு ரெண்டும் சேர்ந்து 1.5 டம்ளர் எடுத்துருக்கோம். அதே டம்ளரில் வந்து நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம குதிரவாலி அரிசியும் பருப்பும் சேர்த்திக்கலாம். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட குதிரவாலி அரிசி பொங்கல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.